டிட்வா புயலின் நகரும் வேகம் மணிக்கு 12 கிலோமீட்டரில் இருந்து 7 கிலோமீட்டராக குறைந்ததாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டிட்வா புயலின் நகரும் வேகம் மணிக்கு 12 கிலோமீட்டரில் இருந்து 7 கிலோமீட்டராக குறைந்தது. டிட்வா புயலின் நகரும் வேகம் மணிக்கு 12 கிலோமீட்டரில் இருந்து 7 கிலோமீட்டராக குறைந்ததாக வானிலை மையம் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், இது குறித்தான தகவல்கள். டிட்வா புயலினுடைய நகரும் வேகம் தற்பொழுது குறைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக புயலினுடைய நகரும் வேகம் அதிகரித்திருந்தது. மணிக்கு 12 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நகர்ந்து வந்த புயல் தற்பொழுது முற்பகல் 11 மணி நிலவரப்படி நகரக்கூடிய வேகம் என்பது மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகமாக குறைந்திருக்கிறது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த புயலினுடைய நகரும் வேகம் குறைந்திருக்கக்கூடிய சூழலில் அதனுடைய நகர்ந்து வந்திருக்கக்கூடிய தொலைவும் சற்று குறைந்திருக்கிறது. இதுக்கு முன்பாக அது வேகமாக நடந்து வந்ததால் வேகமாக நகர்ந்ததன் காரணமாக நமக்கு இதனுடைய தொலைவு என்பது சற்று குறைவாக இருந்தது. இப்போது அதனுடைய தொலைவு என்பது சற்று மேலும் அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து இந்த புயலினுடைய நகரும் வேகம் என்பது 7 கிலோமீட்டர் என்ற அளவில் குறைந்திருப்பதாகவும் அடுத்து வரக்கூடிய நேரத்திலும் இது தொடர்ந்து வடக்கு திசையில் நோக்கி நகர்ந்து வரும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த புயலினுடைய மையப்பகுதி கரைக்கு 80 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அடுத்து வரக்கூடிய நேரங்களில் இதனுடைய நகர்வு தமிழ்நாட்டினுடைய வட கடலோர மாவட்டங்களுக்கு நெருக்கமாக அதிகபட்சம் 30 கிலோமீட்டர் என்ற அளவில் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் இதனுடைய வேகம் என்பது நகர்வதை பொறுத்தே நமக்கு நெருக்கமாக வரக்கூடியதில் மாறுபாடு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புயல் தொடர்ந்து டாப்ளர் வெதர் ரேடார் என்று சொல்லக்கூடிய ரேடார் மூலமாக வானிலை ஆய்வு மையத்துடைய கண்காணிப்புக்குள்ளாக முழுமையாக வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ரேடாரிலிருந்து அதிகபட்சமாக 500 கிலோமீட்டர் தொலைவிலும் உருவாகக்கூடிய மேகக்கூட்டங்களை பார்க்க முடியும். ஆனால் மிக துல்லியமாக 100 கிலோமீட்டருக்குள்ளாக இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்களுடைய படங்களை பார்க்க முடியும். அதே வகையில் புயல் தற்பொழுது நிலப்பரப்பிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதனால் நமக்கு தமிழ்நாட்டிலும் மற்றும் காரைக்காலும் என 2 ரேடார்கள் இருக்கின்றன. காரைக்கால் ரேடாரிலும் சென்னையில் இருக்கக்கூடிய 2 ரேடார்கள் என மொத்தம் 3 ரேடார்கள் தமிழ்நாட்டில் தற்போதைய சூழலில் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த ரேடார்கள் மூலமாக தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இன்னும் இது புயல் என்ற நிலையிலிருந்து வலு குறையவில்லை எனவும் தொடர்ந்து இது புயல் என்ற தீவிரத்தன்மையிலேயே இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயலுடைய தொலைவு என்பது சென்னைக்கு 170 கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு தென்கிழக்கு திசையிலும், அதே போன்று கடலூருக்கு கிழக்கு தென்கிழக்கு திசையில 100 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இது அடுத்தடுத்த நகர்வை பொறுத்து மழைக்கான வாய்ப்புகள் மாறுபடும் எனவும் தற்போதைய சூழலில் இந்த புயல் தமிழ்நாட்டுடைய வடகடலோர மாவட்டங்களை நோக்கி குறிப்பாக சென்னையை நோக்கி வரக்கூடிய நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு மாலை நேரங்களில் அல்லது பின் இரவு நேரங்களில் படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னெடுப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழல்களிலும் இதற்கு போதுமான அளவிலான ஈரப்பதமான காற்றுகள் இல்லாததன் காரணமாகவே எதிர்பார்க்கப்பட்ட மழை அளவை விட குறைவான மழை அளவு கிடைத்ததாகவும், ஆனால் தொடக்க நிலையில் அதற்கு கணிக்கப்பட்டது போன்ற மழை வேகங்களை உருவாக்குவதற்கான ஈரப்பதமான காற்று கிடைத்ததனால் டெல்டா மாவட்டங்களில் அதிக மழைப்பொழிவு ஏற்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக காரைக்காலில் 19 சென்டிமீட்டர் அளவில் மழைப்பொழிவு ஏற்பட்டதற்கான வாய்ப்பாக அது அமைந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது தற்போது மேலும் வரக்கூடிய நாட்களில் நகர்ந்து வரும்பொழுது மத்திய வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியக்கூடிய தென் வங்கக்கடல் பகுதிகளில் இருந்து வரக்கூடிய ஈரப்பதமான காற்று கூடுமான அளவில் அதற்கு மேகக்கூட்டங்களை உருவாக்குவதற்கான வலுவை கொடுக்கும் எனவும், அதன் காரணமாக நமக்கு மாலை அல்லது இரவு நேரங்களுக்கு பிறகாக மழைப்பொழிவு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் மீது தொடங்கும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய சூழலில் தரைக்காற்று வலுவாக இருக்கும் எனவும் கடல் சற்று கொந்தளிப்புடன் இருக்கக்கூடிய வாய்ப்பு மட்டுமே நிலவுவதாகவும் மாலை நேரத்துக்கு பிறகாக இது வலுப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மாணிக்கம், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.